வந்து பொடி கொடுப்பாங்க. சுகருங்க, அல்சர், பிபி, கேன்சர், வீசிங்கி, ஆஸ்மா, தொண்டை தைராய்டு, உடம்புல வந்துங்க இது கிட்னி ஃபெயிலியரு. இப்ப நீங்க வந்து இப்ப கேன்சருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்தே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் 100 பேத்த காப்பாத்தியாச்சு. இன்னைக்கு கூட 5 பேத்துக்கு கொடுத்தோம். இல்ல முழுசாவே குணமாயிருதா? முழுசாவே தீர்வாயிரு, திரும்ப வராது. அது என்ன மாதிரியான கேன்சருக்கு நீங்க மருந்து? 5 வகையான மருந்து தருங்க. இல்ல எந்த கேன்சருக்கு மருந்து தரீங்க? 12 கேன்சருக்கு இருக்குது ஒரே மருந்து. ஒரே மருந்து தானா? அது எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? ஒவ்வொருத்தருக்கு 1 மாசம், ஒவ்வொருத்தருக்கு 2 மாசம், 3 மாசம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஒரு மாசத்துக்கு மருந்துக்கு என்ன செலவாகும் உங்களுக்கு? 1 மாசத்துக்கு 1500. 3 மாசத்துக்கு சாப்பிட்டா போதும். அதிகபட்சம் 3 மாசங்களா? அவ்வளவுதான். முழுசா நல்லா போயிருதுங்களா? நல்லா போயிரு. எனக்கே நம்பிக்கை இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து நான் இங்கிலீஷ் வைத்தியத்தை தவிர எதுவுமே நம்ப மாட்டேன். ஆனா இது எங்க அப்பாவுக்கு ஒரு அனுபவம் இருந்ததுனால நீங்க சிறுநீரகங்களுக்கு மட்டும் தான் பாக்குறீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் நீங்க சொல்றது எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அப்புறம் இந்த குழந்தை இருக்கிறதுக்குங்க, அப்புறம் இந்த கை கால வலிக்குதல்ல, சர வாங்கி முட்டி வலி, இடுப்பு, சோல்டு, தண்டு வட அத்தனைக்கு ஒரே பாட்டில் போதும். எல்லாமே ஒரு பாட்டில் என்னதான் எல்லாத்துக்கும் பொடி. அதாவது மொத்தம் எத்தனை வகையான மருந்து வச்சிருக்கீங்க மொத்தம் இங்க நீங்க? அதெல்லாம் கொள்ளையா இருக்குங்க. 1008 மருந்து வச்சிருக்கு. நாம அதாவது தகுந்த மாதிரி குடிப்பீங்களா? நீங்களே தயாரிக்கிறதா? எல்லாமே எல்லாம் சொந்த தயாரிப்பு. 10 ஆள் வேலை செய்யறாங்க. 10 ஆள் வேலை செய்யறாங்களா? சரி சரிங்க. சரி, இப்ப இவங்களுக்கு அடுத்தது என்ன கொடுக்க போறீங்க? அடுத்தது பொடி தருவீங்க. பொடி என்ன பொடி? நெருஞ்சி இலை பவுடர். நெருஞ்சி இலை பொடியா? நெருஞ்சி இலை பொடியை வந்து 3 நேரம் எப்படி சாப்பிடணும்? சுடு தண்ணியில் சாப்பிடுவாங்க. சுடு தண்ணியில சும்மா போட்டு எவ்வளவு ஸ்பூனு? இந்த மாதிரி ஸ்பூன் நிறைய போடணும். 3 வேளை. சாப்பாட்டுக்கு முன்னால? சாப்பாட்டுக்கு முன்னாடி நல்லா ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி சாப்பிடணுங்களா? சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து போதுங்க. இந்த பாக்கெட் தீர்ற வரைக்கும் சாப்பிட்டுணும். 15 நாளைக்கு வருங்க மருந்து. சாப்பிட்ட பிறகு நல்லா இருந்தாலும் இன்னொரு தடவை வரணும். நல்லா இருந்தா இன்னொரு தடவை வந்து காமிச்சிட்டா நல்லது. எல்லாம் அடிச்சுட்டு வந்துருங்க கல்லு. சரி சரிங்க. இப்ப எடுத்தீங்களா தானே, அதே வந்துருமா? யூரின் பாஸ் பண்ணல வந்துருங்க. சரி சரி. வர தெரியுமா? சிலர் வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க, சிலர் வந்து தெரியறதில்ல. அப்படி தனியாட்ட கரைஞ்சு போயிருச்சு. சரி சரி, நல்லானா போதுங்க. வந்து பிரசவ வேதனையாட்டு இருக்குமாங்க இந்த வேதனை. அதனால சரி, இப்ப உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா என்ன டைம், எப்ப வரணும், எந்த நாள் வரணும்? அது காலையில 5 மணி சாயந்தரம் 5:30 வரையும் இருக்குதுங்க. சரி, காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சிடுறீங்க. எப்ப வெறுவத்துல அப்படி இல்ல, எப்ப வேணா வரலாம். சாப்பிட்டு வரலாம், பிரியாம வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பாக்குறீங்க. எல்லா நாளும் பாக்குறீங்க? எல்லா நாளும் தான் இருக்குது. உங்க வரணும்னா பஸ் வசதி எல்லாம் எதுவும் இல்லீங்களா? சென்னம்பட்டி வந்துட்டீங்கன்னா பிரிய கூட்டிட்டு வந்து கொண்டு போய் பிரிய விட்டுருவோம். நீங்களே கார்ல? சென்னம்பட்டி வந்து போன் பண்ணா நீங்களே கூட்டிட்டு போய்? சென்னம்பட்டி இல்லீங்களா? நாங்க கார்ல தான் வந்தோம். எந்த வழியா இவர் வந்தாருன்னு தெரியல. நான் சும்மா உங்களை பாக்கணும் இந்த வழியா வந்தா கரெக்டா சொல்லிடுங்க. ஈரோடு பவன் எப்படி வரும், சேலா சென்னையில இருந்து எப்படி வருதோ அதெல்லாம் எனக்கு தெரியும். போன்ல சொல்லிருவீங்க கேட்டா. உங்க போன் நம்பரு? போன் நம்பர் இருக்குது பாருங்க. முன்னால அந்த எழுதி இருந்தது அதே நம்பர் தானே? கார்டு தரேன். கார்டு தரீங்களா? உங்க கார்டு கொடுங்க, அப்படியே வீடியோல காமிச்சிடலாம். உங்கள் ஊரிலேயே நமது ஆஸ்க் ஜான்சி பொருட்கள் வாங்க www.askjansi.com பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவார்டு அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மாள்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்க. ஆனா வந்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கிதான் அவங்க பண்றாங்க. சித்தா லைசன்ஸ், பேஷண்ட் ஹிஸ்டரி எல்லாம் கூட இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க நோட் போட்டு. இதான் கார்டு. இந்த கார்டுல வந்து இவங்களுடைய போன் நம்பர் எல்லா விவரமும் இருக்குது. இவங்க போன் நம்பருக்கு பண்ணிட்டு பஸ்ல வர்றவங்க சென்னம்பட்டி வந்துட்டா போதும் அப்படிங்கிறாங்க. சென்னம்பட்டி வந்துட்டா அதுல இருந்து வசதி கிடையாதுங்க, பஸ் வசதி கிடையாது இல்லைங்க, அதிகமா இல்ல. அதாவது இவங்க கார்லயே வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்களாம் ஃப்ரீயா. அதுக்கு காசு எல்லாம் வாங்குறது இல்ல, இதுக்கு குடுக்கற காசு மட்டும்தான். அங்க இருந்து சென்னம்பட்டில இருந்து எத்தனை கிலோமீட்டருங்க? 2 கிலோமீட்டர். சரி சரி சரிங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னோட யூடியூப்ல போடுறேன். ஏதோ ஒருத்தருக்கு வந்து பலன் கிடைச்சு அவங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும், எங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு உங்கள்ட்ட காமிச்சு. அப்பதான் வந்து எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். தெரிஞ்சவனா கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு. சரி சரி. அதனால 500 ரூபா பொடிக்கு மட்டும் 500 ரூபா வாங்கிட்டீங்க. சரி சரி. இப்ப வந்து பத்தியம் எல்லாம் எதுவுமே கிடையாது? இல்ல, எந்த ஒரு வியாதிக்குமே பத்தியம் வைக்கிறது இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.